வணக்கம். நான் உங்கள் மோகனா. 30/8/2025 சனிக்கிழமை மாலை மலர் செய்திகள். இதை பாருங்க. ரஜினி அவர்கள் ரகசிய ஆன்மீகம். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் சொல்றான். சிவாஜி ராவ் அவர்களுக்கு சிறு வயதிலேயே கிடைத்த தியானம், பிராணியாமம் பயிற்சிகள். நேற்று 2 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய முடிவுகள் தான் நினைக்கிறேன் இன்னைக்கு. சிவாஜி ராவ் அவர்களிடம் இயல்பாகவே நீடித்து வந்த முரட்டு குணத்தை பார்த்து அவரது தந்தை ரணோஜி ராவ் மிகவும் வருத்தப்பட்டார். அந்த குணத்தை எப்படி மாற்றுவது என்று பல வகைகளில் முயற்சி செய்தார். ஆனால் சிவாஜி ராவின் முரட்டு குணத்தை யாராலும் கட்டுப்படுத்த இயலவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த சிவாஜி ராவின் குறும்புகளை சமாளித்து அவனை பக்குவப்பட்ட பையனாக மாற்ற வேண்டிய பொறுப்பை தனது மூத்த மகன் சத்யநாராயணவிடம் ஒப்படைத்தார். சத்யநாராயணா அவர்களுக்கு இயற்கையிலேயே தம்பி மீது பாசம் அதிகம். தனது தம்பி தடம் மாறி சென்றுவிடக்கூடாது என்ற தவிப்பில் சிவாஜிராவ் அவர்களை பசவனக்குடியில் உள்ள ராமகிருஷ்ணா மடத்தின் ஆச்சாரியா பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சத்யநாராயண ராவ் அவர்கள் சேர்த்தார். அந்த பள்ளியில் ரஜினி அவர்கள் தினசரி பிரார்த்தனை பற்றி சொல்லிக் கொடுக்கப்பட்டது. சிவாஜி ராவ் அவர்களுக்கு 7 மற்றும் 8ஆம் வயதில் தாய் ராம்பாய் மற்றும் குடும்பத்தினர் மூலம் கிடைக்காத ஆன்மீக கேள்விகளுக்கு 6ஆம் வகுப்பில் சேர்ந்த பிறகு நிறைய விடை தெரிய ஆரம்பித்தது. குறிப்பாக ராமகிருஷ்ணர் மடத்தின் கொள்கை விளக்கங்கள் 11 வயது சிவாஜி ராவ் அவர்களை யோசிக்க வைத்தன. ராமகிருஷ்ணா அவர்கள் மடத்தில் பக்திக்கான முதல் படிக்கட்டில் சிவாஜி ராவ் அவர்கள் அடியெடுத்து வைக்க தொடங்கினர். ஆன்மீகத்தில் ஏற்படும் ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் அந்த வயது ராமகிருஷ்ண ராவுக்கு அந்த வயதில் எந்த அளவுக்கு ஆன்மீகம் தேவையோ அந்த அளவுக்கு ராமகிருஷ்ணா மடம் பள்ளியில் பக்திக்கான விளக்கங்கள் கிடைத்து என்று சொல்லலாம். இதன் மூலம் புராணங்களிலும் குறிப்பிடப்படும் ஆன்மீக கதைகள் வெறும் கதைகள் அல்ல. ஒவ்வொரு கதைக்கு பின்னாலும் ஒரு ஆன்மீக அடிப்படை கோட்பாடு இருக்கிறது என்பதை அந்த சின்ன வயதிலே சிவாஜி ராவ் அவர்கள் புரிந்து கொண்டார். பிடிவாதமாக இருந்த சிவாஜி ராவ் அவர்களின் வாழ்வில் இந்த ஆன்மீக அனுபவங்கள் சற்று மாற்றத்தை ஏற்படுத்தினே என்று சொல்லலாம். அது மட்டுமின்றி ராமகிருஷ்ணா மடத்தில் சிவாஜி ராவ் அவர்களுக்கு மூச்சு பயிற்சியான பிராணாயாமம் பயிற்சி கொடுத்தனர். எப்படி தியானம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தனர். அந்த மூச்சு பயிற்சியும் தியானமும் சிவாஜிராவ் அவர்களை பக்குவப்படுத்தினாலும் கட்டுப்படுத்த இயலவில்லை. 6ஆம் வகுப்பில் சிவாஜிராவுக்கு புதிய நண்பர்கள் கிடைத்தனர். இதனால் அவரது சுட்டித்தனம் கூடுதல் புதுமையாக மாறியது. அந்த பள்ளியில் உள்ள மூத்த வகுப்பு மாணவர்களிடம் சிவாஜிராவ் நட்பாக பழகினார். எனவே கெட்ட பழக்க வழக்கங்களே இருந்தது. ஒரு கட்டத்தில் அவரை பள்ளி ஆசிரியர்களால் கூட கட்டுப்படுத்த இயலவில்லை. 5ஆம் வகுப்பு வரை நன்றாக கட்டுப்பாட்டுடன் இருந்த சிவாஜிராவ் 11வது வயதிலே தரிகெட்டு வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டார். பள்ளியிலும் வெளியிலும் அவரது அடாவடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்தன. சிவாஜிராவ் சிறு வயதிலேயே பயமில்லாதவராக துணிச்சல் மிக்கவராக இருந்தார். அவர் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது பள்ளிக்கூடத்துக்கு அருகில் உள்ள காட்டில் பூதச்சாமியார் என்று ஒரு சாமியார் இருப்பதாக மாணவர்கள் பேசிக்கொள்வர். பூதமாவது சாமியாராவது என்று சிவாஜிராவ் கேலி செய்வார். அப்படியானால் நீ காட்டுக்கு தன்னந்தனியாக சென்று அந்த சாமியாரை பார்த்துவிட்டு வா, பார்க்கலாம் என்று மற்ற மாணவர்கள் சவால் விட்டனர். சவாலை ஏற்ற சிவாஜிராவ் தன்னந்தனியாக காட்டுக்குள் நுழைந்தார். கால் போன போக்கில் வெகு தூரம் சென்று விட்டார். சாமியாரை காணும். நடுகாடு இருள் சூழ்ந்து கொண்டு வந்தது. ஆள் வரவே இல்லை. சிவாஜிராவுக்கு லேசாக பயம் வந்தது. அந்த சமயத்தில் வா மகனே வா என்று குரல் கேட்டது. சிவாஜிராவ் அவர்கள் திரும்பி பார்த்தார். அங்கே ஒரு சாமியார் நின்று கொண்டிருந்தார். வயது சுமார் 60 அல்லது 70க்கும் இருக்கும். தலைமுடி சடையாக தொடங்கியது. சிவாஜிராவ் அவர் அருகில் சென்றார். அவர் ஏதோ மந்திரம் சொல்லி அந்த திரும்பி சொல்லும்படி சிவாஜிராவிடம் கூறினார். அதன்படி சிவாஜிராவ் திருப்பி சொன்னார். இப்போது நீ திரும்பி போ, நாளைக்கு வா என்று சொன்னார் சாமியார். சிவாஜிராவ் காட்டுக்கு போய் வெகு நேரமாக திரும்பி வராததால் அவருடைய நண்பர்கள் பயந்து போய்விட்டார்கள். அப்போது சிவாஜிராவ் அவர்கள் பூத சாமியாரை பார்த்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே ஓடி வந்தார். நிஜமாகவா? சாமியாரை பார்த்தாயா என்று நண்பர்கள் வியப்புடன் கேட்டார்கள். நடந்த விவரங்களை எல்லாம் அவர்களிடம் சிவாஜிராவ் கூறினார். தைரியமாக நடுக்காட்டுக்கு போய் சாமியாரை பார்த்துவிட்டு திரும்பிய சிவாஜிராவை நண்பர்கள் பாராட்டினார்கள். மறுநாள் பூத சாமியார் சிவாஜிராவை போய் பார்த்தார். தொடர்ந்து சில நாட்கள் சென்று வந்தார். சிவாஜிராவுக்கு யோகாவையும் சில மந்திரங்களையும் சாமியார் கற்றுக் கொடுத்தார். பிறகு எதிர்காலத்தில் நீ பெரிய ஆளாக வருவாய் என்று ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார் என்று தினத்தந்தி பதிப்பகம் வெளியிட்டுள்ள ரஜினியின் வாழ்க்கை வரலாற்று பதிப்பகத்தில் குறியிடப்பட்டுள்ளது. சிவாஜிராவ் அவர்களுக்கு 13 வயது ஆகியிருந்த போது அவரது பெரிய அண்ணன் சத்யநாராயணன் ராவ் அவர்கள் 18 வயது ஆகியிருந்தது. அப்போது ஒரு நாள் திடீரென ரணோஜி ராவ்
வீட்டுக்குள் இருந்த சத்யநாராயண ராவை வீட்டுக்குள் இருந்த அழைத்தார். என்னால் இனி சமையல் வேலைகள் செய்ய முடியாது, உனக்கு ஒரு கல்யாணம் செய்து வைத்து விடலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்டதும் சத்யநாராயண ராவ் கடும் அதிர்ச்சி அடைந்தார். இவ்வளவு சின்ன வயதில் எனக்கு திருமணமா தேவையா என்றார். ஆனால் வீட்டு பொறுப்பை கவனித்துக் கொள்ள ஒரு பெண் தேவை என்பதில் அவசியம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ரணோஜிராவ் உத்தரவிட்டார். திருமணம் செய்து கொண்டால் தனது தம்பி சிவாஜிராவை வளர்ப்பதில் சிக்கல்கள் ஏற்படுமோ என்று கூட சத்யநாராயண ராவ் சற்று யோசித்தார். எனவே தனது தம்பியை தாய் இடத்திலிருந்து கவனித்துக் கொண்டால் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார். சத்யநாராயண ராவுக்கு பார்த்த இருந்த பெண் கலாவதியும் அதை ஏற்றுக்கொண்டார். இதனால் 18 வயதிலேயே சத்யநாராயண ராவுக்கு திருமணம் நடந்தது. சிவாஜி ராவுக்கு அண்ணி கிடைத்தார். அந்த அண்ணி உண்மையிலே சிவாஜி ராவ் மகனைப் போல் பார்த்து வளர்த்தது தெய்வீகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணியும் மன்னனும் கொடுத்த செல்லத்தில் சிவாஜிராவின் துடுக்கு தனம் மேலும் அதிகரித்து போனது. இல்லாத வம்புகளையெல்லாம் செய்தார். அந்த தெருவே சிவாஜிராவை பார்த்தால் சற்று மிரட்சியுடன் பார்க்கும் நிலை கூட ஏற்பட்டது. இது சத்யநாராயணனுக்கு கடுமையான தர்ம சங்கடங்களை ஏற்படுத்தியது. சிவாஜி ராவை ஒழுக்கமான பையனாக மாற்ற வேண்டுமானால் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். அவர் அடுத்த நடவடிக்கை பற்றி பார்ப்போம். அடுத்த செய்தியில் அடுத்ததை பார்க்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் மாலை மலர் செய்திகள் முடிவடைகிறது. வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.